ஹாய் ஆல் 5 நிமிஷத்தில் பிரேக்ஃபாஸ்ட்டோ இல்லை லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணுமா? என்ன மாதிரி 4-5 பவுடரை பண்ணி பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிடலாம். இது யாருக்கு தெரியுங்களா? ரொம்ப யூஸ்ஃபுல். ஒர்க் பண்ணுற மாம்ஸ்க்கு தான் ரொம்ப யூஸ்ஃபுல். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் காரசாரமாக வேர்க்கடலை பொடி, நான்வெஜ் லவர்ஸ்க்காக ஃபிஷ் பொடி, ரொம்ப ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்களுக்காக முருங்கைக்கீரை பொடி, நார்மலாக இட்லி தோசைக்காக ஒரு பொடி. இந்த மாதிரி இட்லி தோசை பொடி தாங்க. அதுக்கு 1/2 கப் அளவுக்கு எள்ளு எடுத்திருக்கேன். அதே 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு எடுத்திருக்கேன். 1/4 கப் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்திருக்கேன். இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1 டேபிள் ஸ்பூன் மிளகு, இதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணியிருக்கேன். 1 கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக ஹிங்கு, ஒரு 10-15 வரமிளகாய், இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான உப்பும் வரமிளகாவும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பருப்பெல்லாம் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா உங்களுக்கு இட்லி தோசை பொடி ரெடி ஆகிடும். அடுத்து பார்த்திங்கன்னா ஆந்திரா ஸ்டைலில் ஒரு செம்மையான வேர்க்கடலை பொடி தாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நல்ல ஒரு பெரிய பவுல் அளவுக்கு வேர்க்கடலை எடுத்து நல்லா வறுத்து வச்சுக்கோங்க. அதில் ஒரு 50% அளவுக்கு பொட்டுக்கடலையும் எடுத்து வறுத்து வச்சுக்கோங்க. ஒரு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, உளுத்தப்பருப்பு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. காரத்துக்கு எவ்வளோ தேவையாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வரமிளகா, ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை, கொஞ்சமாக சீரகம், புளி, இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வரமிளகா, கருவேப்பிலை, புளி இது எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கிட்டு அதுக்கப்புறம் வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு இது எல்லாமே சேர்த்து அரைச்சி கொஞ்சமாக ஹிங்கும் சால்ட் மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஆந்திரா ஸ்டைலில் ஒரு காரசாரமான வேர்க்கடலை பொடி ரெடி ஆகிடும். இது ஃபிஷ் லவர்ஸ்க்காக ஒரு பொடி வாங்க பார்க்கலாம். 1/2 கப் அளவுக்கு உளுத்தம் பருப்பு, கடலைப்பருப்பு, காரத்துக்காக வரமிளகா, மிளகு, சீரகம், ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, கொஞ்சமாக ஹிங்கு, இதெல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணி அரை வச்சுக்கோங்க. அதே பேனில் இந்த குட்டி குட்டி கருவாடை போட்டு வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. முதல்ல அரைச்சி வச்சுருக்கிற எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு பவுடர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கருவாடையும் ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு, மஞ்சள் பொடி இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்திங்கன்னா பவுடர் ரெடி ஆகிடும். சுடு சாதத்தோட நெய் விட்டு இந்த பவுடரை போட்டு மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள், செம்மையாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். அடுத்தபடி பார்த்திங்கன்னா இந்த முருங்கைக்கீரை பொடி தாங்க பண்ண போகிறேன். இது ரொம்பவே ஹெல்த்தியானது. பொதுவாகவே இந்த முருங்கைக்கீரையை சன்லைட்டில் வச்சு நல்லா ட்ரை பண்ணி தான் பண்ணுவாங்க. பட் எனக்கு அந்த ஆப்ஷன் கிடையாது, ஏன்னா கண்டினியூஸாக மழை, அதனால் இந்த மாதிரி தவாலையை போட்டு ரோஸ்ட் பண்ணி ட்ரை பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் 1 கரண்டி அளவுக்கு உளுத்தம் பருப்பு, 1 கரண்டி அளவுக்கு துவரம் பருப்பு, 1 கரண்டி அளவுக்கு கடலைப்பருப்பு இது எல்லாமே ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு கொஞ்சமாக எண்ணெய், வரமிளகா, பூண்டு, சீரகம், மிளகு, கருவேப்பிலை, கொஞ்சமாக புளி, அதுக்கப்புறம் தனியா இதுவும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு இந்த வரமிளகாவையும் கீரையும் மிக்சியில் போட்டு அரைச்சிக்கணும். அதுக்கப்புறம் பருப்பு எல்லாமே போட்டு அரைச்சிக்கிட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் உப்பும் ஹிங்கும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த லெமன் ரைஸ் தாளிக்கிற மாதிரி அந்த மாதிரி டைம்லலாம் இங்கே பொடியை போட்டு தாளித்து விட்டு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், சூப்பராக இருந்துச்சு.